ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ESXi லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் விர்ச்சுவல் மிஷின் ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு ESXi ட்ரபிள் ஷூட்டிங். இது இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேங்களா? நான் இப்போ எடுக்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அண்ட் ஆல்சோ நீங்கள் அடிக்கடி உங்கள் ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இஷ்யூ என்ன இஷ்யூ அப்படின்னா ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகிறது. ஒரு ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சுன்னா என்ன நடக்கும், எதுக்காக ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகுது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம், ஒரு இஷ்யூ வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். கேன் சம்மோன் டெல் மீ, ஒரு ESXi நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சுன்னா பேக் எண்டில் என்ன நடக்கும்? Guys, am I audible? சொல்லுங்க. VMல VM வந்து ESXi வந்து ஹங் ஆயிரும். ஓகே, என்ன நடக்கும் பின்னாடி, என்ன நடக்கும் அது? ஓகே, என்ன நடக்கும்? ரீசென்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். VMலாம் நாட் ரெஸ்பாண்டிங் போயிடும். அதுல இருக்கிற VMs எல்லாம். அரே யார், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். கைஸ் கமான் கைஸ், கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நீங்களாம் இன்டர்வியூ, யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த இன்டர்வியூ. நோபடி இஸ் ட்ரையிங் டு ஆன்சர் த கொஸ்டின். கைஸ் நீங்கள் என்னதான் எல்லாம் கணிச்சிங்க எனக்கு புரியலை. நீங்கள் வந்து இன்னொரு 2-3 வாரத்தில் இன்டர்வியூ போக போகிறீங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபார் இன்டர்வியூ ப்ராக்டிஸ். ஐ ஹவ் டோல்டு மெனி டைம். ஒரு ESXi நாட் ரெஸ்பாண்டிங் போய் ஸ்டேட் போச்சுன்னா என்ன நடக்கும்? ப்ளீஸ் நீங்களே ஒவ்வொருத்தராக பேசுங்க, இல்லை நானே ஒருத்தராக கூப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக சொல்லுங்க. டெய்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்கும், டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். If HA is enabled, VMs will be migrated and restarted on another ESXi. Okay, so if can you come the statement again? If HA is enabled, VMs will be migrated and restarted on another ESXi. I have told you many times, don't use the word migrated. Okay. Rebooted. Yeah, I have told you many times. Guys, please note on this point. When the HA is enabled, whenever the ESXi went to not responding state, the VM, the HA will migrate the VM to one host to, sorry, the HA will restart the VM to one host to another host. Please do not use the word migrate. Use the word reboot. Okay. So if you use the word migrate, the interviewer come to know you don't know anything. See guys, நீங்கள் மைக்ரேட் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா இன்டர்வியூக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டில் த இன்டர்வியூர் கேன் ஜட்ஜ் யுவர் என்டையர் ஸ்கில்ஸ். அந்த ஒரு வேர்டில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஸோ அந்த ரீபூட்னு சொன்னால் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் மைக்ரேட் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ராங் ஸ்டேட்மெண்ட் அது. சரியா? கொஞ்சம் ஸ்பீக்கப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து நான் கேட்குற கொஸ்டின் தெரியுதோ தெரியலையோ ஓகே ஃபைன், பட் ட்ரை டு ஸ்பீக் அப். நீங்கள் வந்து இன்டர்வியூ போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பீக்கப் பண்ணுங்கள். இல்லை நான் இன்டர்வியூ போகலை, எனக்கு சும்மா தான் அட்டன் பண்ணுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் வந்து ஜாப் தேடியே ஆகணும், நான் இன்டர்வியூ போயே ஆகணும் அப்படின்னா நான் கேட்குற கொஸ்டினுக்கு வாலண்டியராக வந்து ஸ்பீக்கப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஈஸியாக இருக்கும். இல்லை இன்டர்வியூவில் போய் நீங்கள் வந்து ரொம்ப சொதப்புவீங்க. சரியா? நான் இது வந்து மெனி டைம்ஸ் நான் சொல்லிட்டேன், பட் நோபடிஸ் கம் ஃப்ரண்ட். யாருமே ஃப்ரண்ட்டில் வந்து பேச மாட்டேங்கிங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த ESXi நாட் ரெஸ்பாண்டிங் போக போகுது, அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கு என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைன். இப்போ இந்த ESXi வந்து நான் எந்தெந்த சினாரியோவுக்கு நாட் ரெஸ்பாண்டிங் போகும்? கேன் சம்மன் டெல் மீ, எந்தெந்த சினாரியோவில்? நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜென்ட் வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலனா, சாரி என்ன சர்வீஸ் அது ஒரே நிமிஷம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். நெக்ஸ்ட் போங்க. மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட், மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ். அப்புறம் பிசிக்கல் ஹோஸ்ட் வந்து பவர் இஷ்யூ இருந்தா, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் CPU வந்து யூட்டிலைசேஷன் அதிகமானா,
இல்லை யூட்டிலைசேஷன் அதிகமானா அவ்வளோ சீக்கிரம் நாட் ரெஸ்பாண்டிங் போகாது. பட் we can consider it's one of the point. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃபைன். ஸோ memory down, CPU issue. சாரி என்னது அதான் சொல்லிட்டேன் CPU சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டு அதான். memory. ஓகே ஃபைன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ இந்த ஹோஸ்ட்டை வந்து நான் நாட் பண்ணி கொண்டு போக போகிறேன். இந்த ஹோஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஃபிசிக்கலாக கனெக்டாக இருக்கும். பட் நம்ம லேப் வச்சிருக்கோம். இந்த ஹோஸ்ட்டோட ஒரு நெட்வொர்க் கடை வந்து நான் டிசேபிள் பண்ண போகிறேன். ஸோ தட் இது வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். பட் எகெயின் ஐம் ஷோவிங். ஸோ இந்த ESXL தான் ஆக்சுவலி ESX 02ல் ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா, ESX 02ல் ஒரு VM விண்டோஸ் DB1 அப்படிங்கிற ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹோஸ்ட் இப்போ இதில் வந்து ஆல்ரெடி HA வந்து எனேபிள் ஆயிருக்கு. HA வந்து எனேபிள் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பாருங்கள். தென் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட்டோட சார் இந்த ESXi ஹோஸ்ட்டோட நெட்வொர்க் கார்டை ஒன் ஆஃப் த நெட்வொர்க் கார்டை டிசேபிள் பண்ணுறேன். ஸோ தட் அது நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். ஸோ அசியூம் தட் இது ஃபிசிக்கலாக நெட்வொர்க் கார்டு டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ESXi பிங் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ESXi பிங் பண்ணுறேன். பிங் ஆகலை ஏன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும் பாருங்கள் அது. ஸோ நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போனோடனே HA வந்து ட்ரிகர் பண்ணி இந்த VMஐ வேறு ஹோஸ்ட்டுக்கு ரீஸ்டார்ட் பண்ணும். நாட் மைக்ரேட், ரீஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் தான் வரும் நமக்கு. இந்த ஹோஸ்ட் வந்து பாருங்கள் பிங் பண்ணுறேன், ரெக்வஸ்ட் டைம் அவுட் வரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ராஸ் பண்ணி போயிடும். இந்த ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கா? Okay, let's wait for some minutes to yeah. See guys, not as many ஸ்டேட் போயிடுச்சா? இப்போ இதுல இந்த VM வந்து டிஸ்கனெக்ட் ஸ்டேட் காமிக்குதா? இப்போ இந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ரீஸ்டார்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளஸ்டரில் ரிசோர்ஸ் இருக்கணும். கிளஸ்டரில் ரிசோர்ஸ் இருந்தால் தான் ரீஸ்டார்ட் ஆகும். ரிசோர்ஸ் இல்லை ரீஸ்டார்ட் ஆகாது. இப்போ இந்த ஹோஸ்ட்டில் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது? ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கா? ஓகே, இந்த ஹோஸ்ட்டில் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த VM ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி வேறு ஹோஸ்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ இது நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு இந்த ஹோஸ்ட்டு. இதுதான் சினாரியோ. இது வந்து இந்த சினாரியோ அடிக்கடி நீங்கள் ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு என்வரான்மெண்ட்டில் உங்கள் என்வரான்மெண்ட்டில் ஒரு 1000 ESX ஹோஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இந்த 1000 ESX ஹோஸ்ட்டில் ஏதோ ஒரு ESX ஹோஸ்ட் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது ரெகுலரான ஆக்டிவிட்டி சொல்ல முடியாது, பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது இஷ்யூ. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஒரு ESX நாட் ரெஸ்பாண்டிங்கான என்ன நடக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் ஆல்சோ இது. ஸ்டில் இது வந்து HA வந்து ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுது, பட் ஸ்டில் ட்ரை ஆகலை. ஆனால் இது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் HA உடனே ரீஸ்டார்ட் பண்ணிடும். லைக் இந்த ESXi டவுன் ஆன உடனேயுமே ஒரு நிமிஷத்துக்கு உள்ளவே ரீஸ்டார்ட் பண்ணிடும். பட் நமக்கு இங்கே லேபில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மகிட்ட இந்த ஹோஸ்ட்டில் ரிசோர்ஸ் இல்லை, அதனால் இப்போ ரீஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. கொஞ்சம் ரிசோர்ஸ் வந்தப்பறம் இதுமாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். லெட்ஸ் வெயிட். இப்போ இது நாட் ரெஸ்பாண்ட் இருக்கப்போ இந்த ஹோஸ்ட்டில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சி, மெயின்டெனன்ஸ் மோட் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் இருந்துச்சுன்னா.
vSphere HA virtual machine failed. இது வந்து HA வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ரிசோர்ஸ் இல்லாமல் ஃபெயில் ஆயிருக்கு. பட் ஓகே, the vSphere HA detected a possible host failure of the host. See, the vSphere HA detected a possible host failure of the host. இந்த ஹோஸ்ட்ல வந்து ஃபெயிலியர் இருக்குன்னு HA டிடெக்ட் பண்ணிருச்சு. டிடெக்ட் பண்ண உடனேயும் HA will restart the VM. The HA will try to restart the VM, but the VM is not restarted due to some issue. The vSphere HA virtual machine failed. ஏன் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா நம்மகிட்ட ரிசோர்ஸ் இல்லை, அதனால தான் ஃபெயில் ஆயிருக்கு. பட் இது என்ன ஆகணும்னா இந்த VM ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்தாகணும். the host status down காமிது. ஃபைன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் இருக்குது போச்சு அப்படின்னா அதில் இருக்க விஎம் ஹெச்ஏ வந்து ரீஸ்டார்ட் பண்ணி வேறு ஹோஸ்ட்டு கொண்டு போயிடும். பட் அந்த கிளஸ்டரில் வந்து ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது ரிசோர்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி நின்றோம். ஃபைன். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதை எப்படி நார்மல் பண்ணுறது? இப்போ இந்த ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இதே நீங்கள் 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம் என்ன செக் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா என்ன செக் பண்ணணும்? நெட்வொர்க் கனெக்டிவிட்டி செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இல்ல, அல்டிமேட்டா ஒன்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன் நான். ILO ID rack check. ILO ID rack. We have to check ILO ID rack first. அப்பதான் நம்மளோட ஹோஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரியும். சி, நீங்க முதல்ல எடுத்தோடனே நெட்வொர்க் தான் பிரச்சனை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. தேர் இஸ் வேரியஸ் இஷ்யூஸ் இருக்குது. ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போகுது அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதில். ஓகே, அது நெட்வொர்க் ஒன் ஆஃப் த இஷ்யூ தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் ஸ்டேட்டஸ் நீங்கள் முதல் பார்க்கணும். சரியா? அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா தான், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ESXiயோட ILO ID rack லாகின் பண்ணி அந்த கன்சோலில் அந்த ESXiயோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, லைக் செக் த ஸ்டேட்டஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் மொத்த பாயிண்ட் அல்டிமேட்டாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது செக் த ILO ID rack ரிமோட் கன்சோல். ஸோ அந்த கன்சோலில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஹங் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஓகே, ரெண்டாவது PSOD எரர் வரலாம். ஸோ வாட் இஸ் PSOD எரர் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுப்பேன். PSOD அப்படின்னா பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் எரர் பார்த்தோம். ஸோ பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத் எரர்னா என்னன்னு சொல்லி நம்ம தனியாக கிளாஸ் எடுப்பேன். இப்போதே PSOD எரர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரீபூட் ஸ்டேட். இப்போ இது ஹங் ஸ்டேட்னா என்ன பண்ணணும்? ஹங் ஸ்டேட்ல இருந்தால் என்ன பண்ணணும்? Guys, please answer. ஹங் ஸ்டேட்ல இருந்தால் என்ன பண்ணணும்? ரீசெட் பண்ணணும். எஸ். இப்போ இது ஹங் ஸ்டேட்ல இருக்கிறப்ப அந்த கன்சோலில் தேர் இஸ் ஆப்ஷன் ரீசெட். ஓகே, நாட் ரீஸ்டார்ட் கிடையாது. ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிரேட் அவுட்டாக இருக்கும். ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணிவிட்டு அது எதனால் ஹங் ஸ்டேட் போச்சு அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை ரீசெட் பண்ணணும். தென் அனலைஸ் த இஷ்யூ. தென் புட் த ஹோஸ்ட் இன் மெயின்டெனன்ஸ் மோட். கைஸ், நான் இப்போ சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவேன்னு அதை அப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென் அதை அனலைஸ் பண்ணணும். ஏன் வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போட சொல்கிறேன்? யாராவது சொல்ல முடியுமா என்ன காரணத்துக்காகன்னு? VMs எதுவும் அதுக்கு ரிசோர்ஸ் ரிப்ளேஸ் பண்ணாங்க. இல்லைன்னா ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அகைன் ஹோஸ்ட் அக்கான போட்டு போட்டு எதுவுமே வராது. பிளாங்கா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எஸ். சி, இப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் மோட் போடாமல் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி DRS மூலமாக VMலாம் மறுபடியும் இந்த ஹோஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஹோஸ்ட் ஹங் ஸ்டேட் போயிடும். அந்த ஹோஸ்ட் வந்து எதுக்காக ஹங் ஸ்டேட்னு நம்ம செக் பண்ணணும். ஆனால் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எகைன் திருப்பி ஹங் ஸ்டேட் வச்சுருக்கோம். எகைன் VM வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ அது மறுபடியும் பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால்
ஹோஸ்ட் ரீசெட் பண்ண உடனேயும் அந்த நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிறது போயிடும். சரியா? போனதுக்கப்புறமா அந்த ஹோஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு அனலைஸ் பண்ணுங்கள் என்ன ரீசனுக்காக இது ஹங் ஸ்டேட் போச்சுன்னு. சேம் இதுக்குமே அதே தான், பிஎஸ்ஓடி எரருக்குமே சேம் தான். பிஎஸ்ஓடி எரர் வந்தாலுமே ஹங் ஸ்டேட்டில் தான் போய் நிற்கும், அல்லது அந்த ஆட்டோமேட்டிக்காக அது ரீஸ்டார்ட் ஆகும், அல்லது ஹங் ஸ்டேட்டில் நிற்கும். நீங்கள் அந்த பிஎஸ்ஓடி எரர் வர்றப்ப அந்த பிஎஸ்ஓடி எரரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விண்டோஸ் சர்வரில் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்தில் என்ன சொல்லியிருக்கேன், இதே மாதிரி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து, ஓகே, பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துனா அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இதுதான் பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து. ஒரு இஷ்யூ வர்றப்ப இந்த பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத் வந்து உள்ளே வந்து நிற்கும். அப்போ இது நிற்குது அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதில் இந்த எரர் கோட் எல்லாமே நமக்கு தெரியும், அது தெரியறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பிஎஸ்ஓடி எரர் எய்தர் இது வந்து பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சுன்னா டேக் த ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ரீபூட் அண்ட் ரீசெட். கைஸ் நான் சொல்கிறத அப்படியே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, ரீசெட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கோங்க, ரீசெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அப்புறம் சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் ரீபூட் ஆகிட்டே இருக்கலாம், நீங்கள் வந்து பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு ஒரு இஷ்யூனால அது ரொம்ப நேரமாக ரீபூட் ஆகலாம். மேபி அது ரீபூட் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கூடிய நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ ஈவன் இது நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு இங்கே நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்டில் காமிக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ தேர் இஸ் அ வேரியஸ் பாசிபிலிட்டிஸ். அந்த வேரியஸ் பாசிபிலிட்டிஸை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது நமக்கு. இப்போ ஹங் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். மேபி அல்லது ஹங் ஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும். சம்டைம் பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும், சம்டைம் பவர்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போலாம் இதுதான் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் தான் மேக்ஸிமம் உங்களோட ஐஎல்ஓ ரிமோட் கன்சோலில் தெரியும். அப்போ இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூவை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு இஎஸ்எக்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா எதனால் போகும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் இதில் வரும். ஒன்று ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால நாட் ரெஸ்பாண்ட் போகலாம், செகண்டு லாஜிக்கல் ஃபெயிலியர். ஒன்று ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால அது நாட் ரெஸ்பாண்டிங் போகலாம், அல்லது லாஜிக்கல் ஃபெயிலியர்னால நாட் ரெஸ்பாண்டிங் போகலாம். அப்போ ஹார்ட்வேர் ஃபெயிலியரில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும், என்ன மாதிரி ஹார்ட்வேர்லாம் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் ஃபெயிலியரில் என்னென்ன ஹார்ட்வேர்லாம் உள்ளே கனெக்டாக இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணலாம். அந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியரை நீங்கள் எங்கே செக் பண்ணலாம், எங்கே செக் பண்ணுவீங்க? ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் எதில்? எஸ், ஐஎல்ஓ ஆர் ஐடி ரேக்கில் யூ கேன் ஏபிள் டு செக் த ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ அப்போ ஐஎல்ஓ ஐடி ரேக்கில் ஹெல்த் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் யூ கேன் ஏபிள் டு கம் டு நோ வாட் இஸ் அ ஹார்ட்வேர் ஃபெயிலியர். என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்கும் அப்படின்னா மதர் போர்டு ஃபெயிலியர் ஆகலாம், டிம் ஃபெயிலியர் ஆகலாம். டிம் அப்படின்னா மெமரி ரேம், சரியா? தென் ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியர் ஆகலாம், நிக் கார்டு ஃபெயிலியர் ஆகலாம், ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். தென் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகலாம், தென் சிபியூ ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பவரானே ஆகாது. உங்களுக்கு வந்து ஐஎல்ஓ ஆக்சஸ் எடுக்க முடியும், எடுக்க முடிஞ்சால் அதில் பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கலாம், அல்லது அது பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு பவர் ஆன் ஆகாமல் இருக்கலாம்.
பவர் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கலாம் அல்லது பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கலாம். மதர் போர்டு பிரச்சனைனா. மெமரி மாடியூல் பிரச்சனைனாலும் சேம் தான். CPU ஃபெயிலியராலும் சேம் தான். இந்த மூணுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது பவர் ஆன் ஆனதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பவர் ஆன் ஆகாது. உங்கள் ஐஎல்ஓ ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஏன்னா மதர் போர்டு, மெமரி, CPU இந்த மூணு தான் கோர் காம்போனன்ட். இந்த மூணு காம்போனன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களால் பவர் ஆனே பண்ண முடியாது. அப்படி பவர் ஆன் ஆனால் கூட பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும். சரி, இப்போ HPI கார்டு ஃபெயிலியர், நிக் கார்டு ஃபெயிலியர் அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆன் இருக்கும், உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அந்த ஹோஸ்ட் வந்து நார்மல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அந்த ஹோஸ்ட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். F2 ப்ரெஸ் பண்ணால் உள்ளே லாகின் ஆகும். ஹங் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா F2 ப்ரெஸ்னா லாகின் ஆகாது. ஓகே, இதே ஹங் ஸ்டேட் இல்லாமல் நார்மல் ஸ்டேட் இருந்தால் F2 ப்ரெஸ் லாகின் ஆகும். அப்போ உங்களுக்கு HPI கார்டு ஃபெயிலியராக இருக்கலாம் அல்லது நிக் கார்டு ஃபெயிலியராக இருக்கலாம். சம் கேசஸில் டிம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஹங் ஸ்டேட்டு போயிடும் அல்லது PSOD எரர் போகும். டிம் ஃபெயிலியர், அதே மாதிரி CPU ஃபெயிலியர் ஆச்சு, டிம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா PSOD எரர் வரும். இந்த இடத்துல PSOD எரர். இந்த PSOD எரர் வந்து அந்த CPU ஃபெயிலியர், மெமரி ஃபெயிலியர், இதை நம்ம பார்த்து ஹங் ஸ்டேட்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அல்லது PSOD எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நிக்கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் PSOD எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஓகே, வாட் இஸ் ரைடு கண்ட்ரோலர்? கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் ரைடு கண்ட்ரோலர்? Suraj, can you share the screen? Guys, what is RAID controller? ரீகால் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எடுத்த உங்களுக்கு. அதான் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் ஆகலாம், இன்னொரு இதுல இருந்து ஒர்க் பண்றதுக்காக பண்ணி வச்சிருப்போம் ரைட் கண்ட்ரோலர். ஓகே. For generative purpose. We need to remove the wimble. Okay. Okay. CS. ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு லாஜிக் யூனிட்டா கனெக்ட் பண்ணது தான் ரைட் யூஸ் பண்ணுவோம். புரியல எனர்ஜி? மல்டிபிள் டிரைவை சிங்கிள் லாஜிக் யூனிட்டா கனெக்ட் பண்ணது தான் ரைட் யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? எஸ். ரைட் கண்ட்ரோலர் இஸ் நதிங் பட் இந்த ரைட் கண்ட்ரோலர் தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கனெக்டாக இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் நம்ம OS எல்லாமே பூட் ஆகுது, ஹைப்பர் OS எல்லாமே பூட் ஆகுது, அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பூட் ஆகுது. அந்த ரைட் கண்ட்ரோலர் மூலமாக தான் நம்ம வந்து மல்டிபிள் வால்யூமை சிங்கிள் விர்ச்சுவல் வால்யூமை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ரைடோட பாலிசி என்ன? மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை சிங்கிள் விர்ச்சுவல் வால்யூமாக கொடுக்குறது தான். அப்போ அது ரைடு கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகும். இப்போ ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஹார்ட் டிஸ்க்குமே ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ பூட் ஆகாது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன வரும் அப்படின்னா, பூட் ஸ்க்ரீனில் நிற்கும் ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர்னா. ஸோ ரைட் கண்ட்ரோல் ஃபெயிலியர் அப்படின்னா அது பூட் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். பூட்டாக ட்ரை பண்ணி பூட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கே அதால் ஃபைன் பண்ண முடியாது. ரைட் கண்ட்ரோலில் தான் ஹார்ட் டிஸ்க் கனெக்டாக இருக்குது. அப்போ ஹார்ட் டிஸ்கே அதால் ஃபைன் பண்ண முடியாது, அதனால் பூட் ஆகாது. சரியா? ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி, இதை வந்து பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ESXiல் இருக்கிற மதர் போர்டோ, டிம்மோ, CPU, HP, வாட் எவர் இட் இஸ், அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு லாக் அ கேஸ் வித் வெண்டர். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு டெல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஐடி ரேக்கில் செக் பண்ணுங்கள், என்னென்ன ஹெல்த் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஐடி ரேக்கில் செக் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஜென்ரேட் த TSR லாக். ஸோ TSR லாகை ஜென்ரேட் பண்ணணும். அந்த TSR லாகை நீங்கள் வெண்டார்கிட்ட கொடுக்கணும். தென் அந்த வெண்டார் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டில் தான் இஷ்யூன்னு சொல்லிடுவான். இந்த டிம்னா இந்த பர்டிகுலர் டிம்மில் தான் இஷ்யூ அப்படி சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறமா த வெண்டார் வில் அரேஞ்ச் த பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட். அவங்க வந்து பார்ட்டை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. கொரியர் பண்ணிவிட்டு தே வில் ரீப்ளேஸ் த பார்ட். சரியா? ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ESXi பவர் ஆன் பண்ணிவிட்டு அதை ஹோஸ்ட்டில் மெயின்டெனன்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் வேறு ஏதாவது இஷ்யூ வருதான்னு. அப்படி வரல அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் மோட்லேருந்து எக்ஸிட் பண்ணி வேறு விஎம்ஐ உள்ளே கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ ஹார்ட்வேர் ஃபெயிலியரில் மெயினாக இந்த ஹார்ட்வேர் தான் ஃபெயில் ஆகும். இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. இந்த ஹார்ட்வேர் எல்லாமே ஃபெயிலியாக இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. அதேமாதிரி ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகும். பட் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் அது இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. தெர் இஸ் நோ இம்பேக்ட். ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துடலாம். இது வேண்டாம். ஏன்னா நம்ம தான் ரைடு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ரைடு கான்ஃபிகர் பண்ணியிருக்கனால
ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொரு ஆர்டிஸ்ட் மூலமாக அது நம்ம ஒர்க் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அண்ட் இது பார்ட் ரிலேஷன் சரியாயிரும். அண்ட் இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து 3 ரீசன்னால வரும். மெயினாக 2 ரீசனால் வரும். ஒன்று ஹார்ட்வேர் ஃபெயிலியர், இன்னொன்று ஃபிம்மர் வந்து டிரைவர் ஃபெயிலியர். சரியா? ஸோ அப்போ இந்த பிஎஸ்ஓடி எரர் எதுக்காக வந்தது? ஃபிம்மர் அந்த டிரைவர் ஃபெயிலியர்னால வந்ததா அல்லது ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால வந்ததா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நிக்கார்டு ஃபெயிலியர் பார்த்துக்கோங்க. ஈவன் சம்டைம்ஸ் என்னென்னா இந்த நிக்கில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் வந்து ஸோ நிக் வந்து டவுன் ஆகிருக்கும். இந்த நிக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் தான் போயிடும். நிக்கு டவுன் ஆச்சுன்னா நாட் ரெஸ்பாண்டிங் போயிடும். ஸோ அந்த நிக் கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்கல் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒன் ஆஃப் த சர்வரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இல்லாட்டி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹெச்பி அண்ட் நிக்கார்டு போத் ரெண்டுமே கூட எடுத்துக்கோங்க. கைஸ் நான் சொல்கிறது எல்லாமே ட்ரபிள் ஷூட்டிங், நான் பண்ணதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக சொல்லதை மிஸ் பண்ணாமல் எழுதணும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிக் டவுன் ஷூ ஹெச்பி ஃபெயிலியர். சி இப்போ ஒரு நிக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இப்போ இது வந்து ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரில் நிக் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நிக் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொரு போர்ட் இருக்கும், ஒன்று நிக் போர்ட்டாக இருக்கலாம் அல்லது எஃப்சி கேபிள் போர்ட்டாக இருக்கலாம். இது வந்து சான் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும், சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இது சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சான் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து டேட்டா சுவிட்ச். இது வந்து டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, இந்த நிக்கார்டு ஃபெயிலியராக இருக்கலாம். இந்த நிக்கார்டு ஃபெயிலியர் அப்படின்னா நீங்கள் நிக்கார்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அதை டாட்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ரீப்ளேஸ் நிக்கார்டு அல்லது டாட்டர் நிக்கார்டு. இதை பற்றி ஒரு கிளாஸ் எடுப்பேன் நான். ஓகே, தென் இல்லை எனக்கு நிக்கார்டு நல்லா இருக்குது, என் நிக்கார்டில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நிக் வந்து இந்த மதர் போர்டு நிக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு செக் த கேபிள். இந்த கேபிள் ஃபெயிலியர் இருக்கலாம். இந்த கேபிளை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு கேபிள் நல்லா இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு செக் த சுவிட்ச் போர்ட். இந்த சுவிட்சில் ஒரு போர்ட் இருக்கும் இல்லையா, இந்த போர்ட் ஃபெயிலியர் ஆகலாம். சப்போஸ் இந்த போர்ட் ஃபெயிலியர் இருந்தாலும் நமக்கு இங்கே ஒர்க் ஆகாது. அப்போ சுவிட்ச் போர்ட் ஃபெயிலியர்னால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நெட்வொர்க் டீம் தான் சொல்லணும், இந்த மாதிரி உங்களோட சுவிட்சில் வந்து போர்ட் டவுன் ஆகிருக்கு செக் பண்ண சொல்லி நெட்வொர்க் டீம் தான் சொல்லணும். அவங்க தான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம தான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இந்த கேபிள் சேஞ்ச் பண்ணுறது, இந்த நிக் கார்டு செக் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணணும். இது நிக் கார்டு டவுனுக்கு. இதே ஹெச்பிஐ ஃபெயிலியர் அப்படின்னா ஒன்று இந்த ஹெச்பிஐ கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியராக இருக்கலாம். அப்படி இந்த ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஹெச்பிஐ கார்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? ரெண்டாவது விஷயம், இந்த ஹெச்பிஐ கார்டில் ஒரு எஃப்சி கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும். மேபி இந்த எஃப்சி கேபிள் ஃபெயிலியர் ஆகலாம், அல்லது இந்த எஃப்சி கேபிள் கனெக்ட் ஆகிற சான் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த போர்ட் ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ தேர் இஸ் 3 பாசிபிலிட்டிஸ். இந்த மூணையுமே நீங்கள் செக் பண்ணணும். சரியா? செக் பண்ணிவிட்டு இது ஹெச்பிஐ கார்டு தான் ஃபெயில்னா ஹெச்பிஐ நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ட்ரபிள் ஷூட் பண்ணால் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம். பட் நீங்கள் வந்து உள்ளே இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஏன்னா ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இதை அப்ளை பண்ணி பார்க்குறது. ப்ராபபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறது, இது ஒர்க் ஆகுதா, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகலையா, அடுத்து போவோம் சொல்லி ப்ராபபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறது. ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எது ஒர்க் ஆகுதோ அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ
இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் நிக்கார்ட் ஃபெயிலியராக செக் இந்த ஹெச்பிஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பிஐ நல்லா இருந்தாலும் எனக்கு ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் செக் பண்ணணும் சரியா. ஸோ இதெல்லாமே ஃபால் அண்டர் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வருது. இப்போ லாஜிக்கல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன பார்க்கணும் அப்படின்னா, லாஜிக்கல் ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லாஜிக்கல் ஃபெயிலியரில் முக்கியமாக டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ். ஒரு டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அவுடேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இஎஸ்எஸ்ஐ ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். அண்ட் ஆல்சோ அது ஹங் ஸ்டேட்டில் போகலாம் அல்லது பிஎஸ்ஓடி எரர் வரலாம். மேபி இது வந்து ஹங் ஸ்டேட் போகும், பிஎஸ்ஓடி எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்களே கண்டுபிடிக்கலாம். அந்த பிஎஸ்ஓடி எரர் வர்றப்பயே நமக்கு அந்த எரர் கோடை வச்சு இதுதான் பிரச்சனை கண்டுபிடிக்கலாம். அல்லது உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அல்லது லாக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த ஹோஸ்ட் டி லாக்ஸ் இருக்கும், இஎஸ்எஸ் ஹோஸ்ட் டி லாக்ஸ் இருக்கும், அதை வச்சு இதுதான் ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கலாம். அல்லது நீங்கள் அந்த ஹார்ட்வேர் வெண்டருக்கு கேஸ் ரைஸ் பண்ணலாம். டெல்லோ ஹெச்பிஓ கேஸ் ரைஸ் பண்ணி வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஃபிம்மர் வெர்ஷன், நம்மக்கிட்ட இப்போ என்ன வெர்ஷன், இப்போ உங்ககிட்ட என்ன லேட்டஸ்ட் ஃபிம்மர் வெர்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் ஐஎல்ஓ ஒரு ஐடி டாக்டர் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ கரண்டாக என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னு அது லேட்டஸ்ட்டாக இல்லையான்னு நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அது லேட்டஸ்ட் இல்லாட்டி நீங்களே லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸோ இஎஸ்எக்ஸை அவுட்டேட்டட் பேட்ச். உங்களோட இஎஸ்எக்ஸை வந்து ரொம்ப நாளாக பேட்சிங் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக பேட்சிங் பண்ணாமலே இருந்துக்கலாம். அது ரொம்ப அவுட்டேட்டடாக இருக்கும். அப்போ அவுட்டேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பேட்சிங் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ எதை பற்றி பேசியிருக்கேன்னா, இந்த இஎஸ்எக்ஸோட ஓஷன், இந்த ஓஷன் இருக்கு இல்லையா, இந்த பில்டு ஓஷன் வந்து விஎம்ஆர் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும் இல்லை 2 மாதம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ரிலீஸ் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் நீங்கள் வந்து N-1 இருக்கணும், லேட்டஸ்ட் இருக்கணும், இல்லை லேட்டஸ்ட் கீழே இருக்கணும். ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள பில்டு வச்சுருக்கீங்க, பேட்ச் வச்சுருக்கீங்க, 2 வருஷம் 3 வருஷம் பின்னாடி உள்ள பேட்ச் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூ வரதான் செய்யும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஒரு இஎஸ்எக்ஸ் ஷுட் பி லேட்டஸ்ட் பேட்ச். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேட்ச் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே கூட ஃபால் அண்டர் ஹங் ஸ்டேட்டில் இருக்கலாம் அல்லது பிஎஸ்ஓடி எரர் இருக்கலாம். பேட்ச் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிஎஸ்ஓடி எரர் தான் வராது, ஹங் ஸ்டேட் தான் மோஸ்ட்லி வரும். பட் சம்டைம்ஸ் பிஎஸ்ஓடி எரருக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அது செக் பண்ணிக்கோங்க, பேட்ச் ஃபெயிலியராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஎஸ்ஓடி எரர் வேறு ஏதாவது ரீசன்னால பிஎஸ்ஓடி எரர் வரலாம். லைக் ஹார்ட்வேர் ரீசனாக இருக்கலாம். பிஎஸ்ஓடி எரர் வந்து காமனாக வரும். அது ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னாலும் வரும் அல்லது லாஜிக்கல் ஃபெயிலியர்னாலும் வரும். அதை வந்து கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணிக்கோங்க, அது என்ன ரீசன் சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில ரேர் கேஸில் ஹை சிபியூ மெமரி யூட்டிலைசேஷன். ஸோ ஹை சிபியூ மெமரி யூட்டிலைசேஷன் லைக் அந்த இஎஸ்எக்ஸ்ஐயில் வந்து சிபியூ 100% ஃபுல் ஆயிடுச்சு அல்லது மெமரி 100% ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான், பட் இது நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டோட யூட்டிலைசேஷனை ஒரு செக் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹையஸ்ட் அப் டைம். ஸோ ஹையஸ்ட் அப் டைம் மீன்ஸ் உங்களோட இஎஸ்எஸ் ஹோஸ்ட் ரொம்ப நாளாக ரீபூட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. சில என்வரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். 4 வருஷம்லாம் ரீபூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க என் ஹோஸ்ட்டை. அப்படி வைக்கவே கூடாது. தட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். அப்படி ஏன்னா ரீபூட் அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி. ஓகே, நம்ம வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் வெளியில் போகணும் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ல. நீங்கள் வந்து 100% வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஹெக்டிக் ஆகும்.
அந்த மாதிரி ESXi ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதோட ஹார்ட்வேர் காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. அது லாஜிக்காக பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ அதை வந்து அடிக்கடி ரீபூட் பண்ணணும். நம்ம ஷட் டவுன் பண்ண முடியாது, பட் ஆனால் ரீபூட் அடிக்கடி பண்ணணும். ஸோ அந்த ரீபூட் பண்ணாமலே நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோலையும் பிரச்சனை வந்து இது லாஜிக்கல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ வந்து ரீபூட் ஆச்சுன்னு பாருங்கள். லாஸ்ட் அப் டைம் வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீபூட் பண்ணால் தான் நல்லது. அது எப்போயுமே ரீபூட் பண்ணணும். சரி, உங்களோட என்வரான்மெண்ட்டில் ஹெல்த் உங்கள் என்வரான்மெண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூ வராமல் நீங்கள் தடுக்கணுமா? 3 விஷயம். டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ESXi பேட்ச் அடிக்கடி அப்டேட் பண்ணுங்கள். ESXi பேட்ச் வந்து 2 மாதம் வரைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம் இல்லை 6 மாதம் வரைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ESXi ரீபூட் அட்லீஸ்ட் ஒரு மாதம் இருக்கா அல்லது 2 மாதம் இருக்கா ESXi ரீபூட் பண்ணுங்கள். இதில் இந்த 3மே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணிடலாம். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். எங்களோட என்வரான்மெண்ட்டில் இதை நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்தோம். ஒரு காலத்தில் என்னென்னா S1 டிக்கெட்டாக வந்து குமியும் எங்களுக்கு. ESXi ஃபெயிலியர்னு நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா வர்ற டிக்கெட் எல்லாமே ESXi பேட்ச் ஃபெயிலியர்னால அல்லது டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அவுடேட்டனால வந்துச்சு. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 மாதம் ஒருக்கா ESXiயோட டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் பண்ணிடுவோம். அப்புறம் 2 மாதம் ஒருக்கா ESXi பேட்ச் அப்டேட் பண்ணிடுவோம். சப்போஸ் ஹோஸ்ட் ரீபூட் ரொம்ப நாள் ஆகலைன்னா அந்த ரிப்போர்ட்டை ஃபெச் பண்ணி எடுப்போம். அதுக்கு வந்து டூல் இருக்குது, இந்த மார்வி டூல் மூலமாக எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் ஃபெச் பண்ணி எடுத்து எந்தெந்த ஹோஸ்ட்லாம் ரீபூட் ஆகலை அந்த ஹோஸ்ட்லாம் அடிக்கடி ரீபூட் பண்ணிகிட்டே இருப்போம். இதை பண்ணதுனால நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு 70% ஆஃப் இஷ்யூ அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ எங்களுக்கு டிக்கெட்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அது நம்ம கையில் இல்லை. அது ஹார்ட்வேருக்கு நம்ம கையில் இல்லை. பட் இது ஒரு 30% வரும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போயாவது ரேர் கேஸ் தான் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகும். இந்த லாஜிக்கல் ஃபெயிலியர் அடிக்கடி ஆகும். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் ஆல்வேஸ் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப் டு டேட், பேட்ச் ஷுட் பி அப் டு டேட், அப் டைம் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஃபைன். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. Guys, any doubts? ஹலோ சொல்லுங்க. சார் ஒன்றும் இந்த கிளாஸ்லாம் ரெக்கார்டிங் போடலையா? இல்லை, போட்டுட்டு தான் இருக்கு. போட்டு ஓகே அப்லோட் பண்ணோம். இதில் டவுட் எதுவும் இருக்காங்க? கேஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரபிள் ஷூட்டிங். இது முக்கியமாக நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ இது. சரியா? சரி, சின்ன சொல்லுங்க. பண்ணுவோம்ல ஹெச்பில என்ன லாக் கலெக்ட் பண்ணுவோம் அந்த பேர் மட்டும். ஹெச்பியில் AHS லாக்ஸ். AHH AHS லாக்ஸ். டெல்லாக இருந்தால் TSR லாக். சின்ன क्वेश्चन ப்ரோ. சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு பேட்ச் அப்டேட் பண்றோம். இப்போ பேட்ச் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஹோஸ்ட் அப் ஆகல, சோ ஏதோ ஒரு பேட்ச் செட் ஆகல. இப்போ நம்ம வந்துட்டு அது ரிமூவ் பண்ணனும். உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா தான் அந்த பேட்ச் லாஸ்ட் அப்டேட் பண்ண பேட்ச். இல்ல நீங்க பேட்சை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் எப்படி பேட்சை ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்க பேட்ச்ல ரிமூவ் பண்ண வேண்டாம், ரோல் பேக் பண்ணிடலாம். ரிமூவ் வேற, ரோல் பேக் வேற. ஓகே, தேர் இஸ் ஆப்ஷன். நீங்க வந்து உங்களோட ESXi ரீபூட் பண்றப்ப ஷிஃப்ட் + R பிரஸ் பண்ணீங்கன்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ரோல் பேக். ஓகே got it. ஃபைன் கைஸ், எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான செஷன். எகைன் நம்ம டெல்லிங், நீங்கள் வீடியோ கூட பாருங்கள். நான் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கூட பார்த்துட்டு டவுட் இருந்தால் எகைன் என்கிட்ட கேளுங்க. ஐம் ரெடி டு கிளாரிஃபை த டவுட்ஸ். சரியா? ஓகே.